லட்டு விவகாரத்துல பவன் கல்யாண் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அரசியல் தலைவர்களும் நடிகர்களும் வந்து இந்த விவகாரத்தை விமர்சனம் பண்ணி சிரிக்கிறாங்க. அது வந்து சனாதனத்துக்கு எதிரானது கருத்துலாம் சொல்லியிருந்தாரு. அவர் தான் சொல்றாருன்னு தெரியாம நடிகர் கார்த்தி வந்து அது வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. அந்த விஷயம் வந்து இல்லை எது முதல்ல நம்ம வெளிப்படையாக இத்தனை ஊடகங்களுக்கு முன்னாடி நான் ஒரு மகனாக நான் இந்த பொதுமகனாக கேட்க விரும்புகிறது, சனாதனம்னா என்ன, சனாதன தர்மம் என்றால் என்ன, யார் விளக்கி எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு புரிய வைக்க தயாராக இருக்கிறீங்க? முதல்ல அதை சொல்லுங்கள். சனாதனம்லாம் லட்டுலாம் சனாதனம் இருக்குதுங்கிறதெல்லாம் எப்படி ஏற்கிறது சொல்லுங்கள். நீங்கள் கேலி பண்ணி சிரிக்கிறேன்னா இதில் போய் நீங்கள் இவ்வளவு இது காட்டும்போது சிரிப்பாக வருது. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், என் தம்பி கார்த்தி மன்னிப்பு கேட்டதில் எனக்கு வருத்தம் இருக்குது. ஆனால் அவருக்கு என் தம்பி சூர்யாவுக்கு பிரச்சனை இருக்குது. அங்கே படம் வெளியாகுது, அவர் துணை முதல்வராக இருக்கார். அப்படி ஒரு கருத்தை சொல்லும்போது சரிங்க மன்னிச்சுக்கிறீங்க அப்படி தான் சொல்லணும். இல்லை தெலுங்கு இங்கேயே பல நடிகர்களுக்கு எனக்கு இருக்கிற கோபம், உங்களுக்கு இருக்கிற கோபம், எல்லாருக்கும் இருக்கிற கோபம் இருக்குது. ஆனாலும் அவங்களுக்கு திரையரங்கு யார்கிட்ட இருக்குது? அது எதுக்கு பிரச்சனைன்னு நினைப்பாங்க. எல்லாத்துக்கும் துணிஞ்சு நம்மளை மாதிரி எதுவும் வேணா பயா பார்த்துக்குறோமேன்னு வந்து நிற்க முடியாது. எல்லோரும் நிற்க முடியாது தம்பி, எல்லோரும் நிற்க முடியாது. இப்போ சிறைக்கு போனதுனால ஃபெலிக்ஸுக்கும் சவுக்கு சங்கருக்கும் எவ்வளோ பெரிய இழப்பு இருக்குது. அந்த குடும்பத்துக்கு யார் அந்த வலைவலி நடந்தால் வருமானம் அது இல்லை. இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ அந்த மாதிரி இழப்பை தாங்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறவன் தைரியமாக நிற்பான். இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? பெரும் முதலீடு தம்பி, பல நூறு கோடிகளை முதலீடு செய்யும்போது அதை வாங்கினவங்க அது சார்ந்தவங்க எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு போது அவங்க கொஞ்சம் பின்னடைய வேண்டியது வருது. அதில் ஒரு குறையை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நான் கேட்குறது என்னென்னா, இதில் என்ன சனாதனம் வருது, இதில் என்ன பெரிய பிரச்சனை வருதுன்னு கேட்குறேன். நீங்கள் ஒரு லட்டு பிரச்சனை தம்பி, இப்போ நான் வந்து தலைவன், நான் முதலமைச்சர், லட்டு யார்கிட்ட கொடுத்துருக்கு ஒப்பந்தம்? அது கலந்தவன் யார்? அதை கொண்டாடா, அவனை தூக்கி நடவடிக்கை எடுத்து உள்ளே போடு, இனிமேல் கலக்காத, வேற ஆளுக்கு ஒப்பந்தம் கொடு. இவ்வளோ தானே தம்பி. ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சா? ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு இதானே நிர்வாகம். இந்த பாருங்க, சென்னையில் ஒரு போக்குவரத்து இதில் பேருந்தில் போன மாணவரை ஒரு நடத்துனர் அடிச்சு விட்டார். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர். இதை கேட்டுக்கிறீங்க, இது எப்படி கையாளணும்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்தவொடனே வண்டி எடுத்துட்டு நேராக போயிடுறாரு. மாணவர்கள்லாம் வீதியில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை என்ன? இவர் அடிச்சு விட்டாரு, அவர் என்ன செய்யலாம்ன்றேன், அவரை எங்கேயாவது வேலையை விட்டு தூக்கிடுங்க அப்படின்றார். சரி இந்த டிஸ்மிஸ் போ, வேலையில் இல்லை, நீ படிக்கிற பிள்ளை, நீ இதுக்கு போராடி இருக்க, போய் படிக்கப்போ அனுப்பிட்டேன். அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்தோடனே என்னங்க நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்க, அவன் பாவங்க அப்படின்னோடனே, ஏய் படிக்கிற பிள்ளையோட போய் இவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாமா? அவன் படிப்பு விட்டு வீதியில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கான் பைத்துக்கிறதனா. அவன் கேட்குறது டிஸ்மிஸ்ஸு பிரச்சனை முடிஞ்சு வச்சு போயிட்டான். வேணா 2 நாள் விட்டு என்னை வந்து பார்க்க சொல்லு. வந்தோடனே என்ன ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு அறிவு இருக்கா? படிக்கிற பிள்ளைய சின்ன பிள்ளைகளோட போய் தகராறு பண்ணிருக்கலாமா? இந்த வேறு பக்கத்தில் ஓட்டுற அவன் கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயாவது போய் இப்போ வேலை செய்ப்போ, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுதானே தலைவனுக்கு அழகு. அதை விட்டு உருட்டிடலாம். இந்த லட்டை உருட்டினதை விட இவங்க உருட்டின இந்தியா முழுமைக்கும் பெரிய உருட்டை. அண்ணன் உனக்கிட்ட நேருக்கு நேராக கேட்குது. பால் குடிக்கிற, நெய் ஊற்றி செய்யலாம்ன்ற. பால் எங்கேருந்து வந்தது? நெய் இருந்து வந்தது. கொழுப்பு இங்கேருந்து வந்தது. ஏடா நெய் திம்பா கொழுப்பு தின்னா செத்து போயிருவியா? என்ன பிரச்சனை? இவங்க ஒரு கோட்பாடு வச்சுருக்காங்க தம்பி. இங்கே பாரு, நல்ல கவனி. மாட்டு கருதிங்கிறன்னா கீழ் சாதி, பால் குடிக்கிறன நடுச்சாதி, இடைச்சாதி, மூத்திரம் குடிக்கவே உயர்ந்த சாதி. உலகத்தில் இந்தியாவில் தான் தம்பி பால் கொட்டப்படுது, நெய் எரிக்கப்படுது, மூத்திரம் குடிக்கப்படுது. ஏடா மூத்திரம் குடிப்பா, கொழுப்பு என்னது? இதுதான் அதிகப்படியான கொழுப்பு. கோடி பிரச்சனை தம்பி, கோடி பிரச்சனை இருக்கு. அண்ணன் ஒரே நொடியில் தீர்க்கேன், ஒரே நொடியில். லட்டு யார்ட்டடா ஒப்பந்தம் கொடுத்தீங்க? ஏன்டா டேய், அவன் நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கையில் எதுக்கு சேர்க்கணும்? எதுக்கு கொழுப்பு போய் சத்த ஐயோக்கிய பிள்ளைங்க வாடா, அது ரத்து தூக்கி உள்ள தூக்கி போடுறான். அவன் ரத்து பண்ண இருந்ததை இங்கே வா, இனிமேல் இந்த லாட்டப்புறம் தூக்கி போடு, புதைச்சி விடு, இல்லை வேற யாருக்கா பண்ணி விடு. இனிமேல் யார் வேற ஆளுக்கு நல்ல நியாயமாக பண்ணவன் யார், அவனுக்கு போடு. அந்த லட்டை சோதி, அதில் சரியாக நெய் மட்டும் கலக்கப்பட்டிருக்கா, இதை விநியோகி. இவ்வளோ தானே தம்பி, ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சு போயிருங்க தம்பி. நீங்கள் பெருமாளை மதிக்கிறீங்களா இல்லை கேவலப்படுத்துறீங்களா? அவர் என்ன தம்பி, ஒரு லட்டுக்கெல்லாம் மாசடைகிறவர், புனிதம் கட்டு போகிறவர்னா எப்படி தம்பி? என்ன நீங்கள் சொல்கிறீங்க? உங்களுக்கு அரசியலுக்கு இதெல்லாமா ஒரு இது தம்பி? நீங்கள் கோயிலை விட்டு வெளியில் வாங்க தம்பி. உலகத்தில் நீங்கள் ஒன்று கற்றுக்கிறது தம்பி, சாதி மதம் சாமியை வச்சு அரசியல் செய்கிறவன் இருக்கான்ல, அதை சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்கவே மாட்டான் தம்பி. அது தேவைப்படாதவனுக்கு. மக்களை பற்றி, மண்ணின் வளம், மக்களின் நலத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு தலைவனுக்கு, ஒருத்தனுக்கு சாதி மதம் சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது, தேவை இருக்காது. உடல் எடையை குறைக்க தம்பி குறைக்கிறது.
ஒரு இளைய தலைமுறை இந்த மாதிரிலாம் அவர் வளர்றது அப்படி தான் நல்லா இல்லது. சாமின்னா ஆக்கப்பூர்வமாக பேசணும். தப்பு, கொழுப்பை கலந்தது தப்பு. யார் கலந்தது? இப்போ என்ன தெரியுமா, ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு எதிராக நம்ம போராட வேண்டும், பாருங்கள் கொழுப்பை கலந்துன்னு இவங்க அவர் கிறிஸ்தவர் கலந்துட்டாருங்க. ஏன்னா தெரியல, அது என்னன்னு புரியல. அது எதில் கலப்படம் இல்லை. ஒரு கருத்து தான், அது இல்லை நிரூபிக்க வேண்டியதானே. அது இல்லை. திடீர்னு பாருங்கள் எலி கிடந்துச்சுன்றாங்க, திடீர்னு கரப்பாம்பூச்சி இருந்துச்சுன்றாங்க. நமக்கு இதில் சந்தேகம் வருது. இதில் நீங்கள் ரேஷன் அரிசியிலே செறிவூட்டப்பட்ட அரிசியை கலந்தீங்க, அது கலப்படம் தானே. நீங்கள் கொண்டாந்து எங்களுக்கு பொங்கல் கொடுத்த வெள்ளத்தில் பூச்சி இருந்துச்சு, அரட்டெல்லாம் பள்ளியெல்லாம் செத்து கிடந்துச்சு, உருகி ஓடிச்சு. நீங்கள் எப்படி பார்த்தாலும் உருக்கித்தானே பொங்க வைப்பிய, நாங்கள் உங்களுக்கு உருக்கி வசதியாக கொடுக்குறோன்னு நீங்கள். அது மாதிரி எந்த பிரச்சனையாகணும், எது மக்களுக்கு முக்கியமான பிரச்சனைன்னு பார்க்கணும் தம்பி. நாட்டுக்கு மக்களுக்கும் இந்த ஆட்சியாளர்களால் எவ்வளோ பிரச்சனைன்னு யோசிங்க. அதை மறைக்கிறதுக்கு இதை எடுத்துக்கிறது. இங்கே தமிழ்நாடு அரசு இந்த விஷ்ணுன்னு ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு ஒரு வாரம் ஓட்டி அந்த பிரச்சனையை பூரா தீர்ப்பிச்சு. அது மாதிரி இப்போ லட்டு ஒரு நொடியில் தீர்க்கலாம். அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு அடுத்து என்ன விடுங்க அப்படின்னு போக வேண்டியது தானே. அது அவ்வளோ பெரிய தம்பி கார்த்திக்கிட்ட அந்த நெறியாளர் கேட்டிருக்கக்கூடாது. அவர் எவ்வளோ நாகரிகமாக பதில் சொல்கிறாரு. அது சென்சிட்டிவ் இஷ்யூ, அது உணர்வுபூர்வமான சிக்கல், அதை தவிருங்கன்னு சொல்லும்போது அந்த அம்மா மறுபடியும் விட்டுருக்கணும். திருப்பி லட்டு வேணாமான்னு அவர் வேணான்றார். அவ்வளோதான். அவர் ஒன்றும் யாரையும் காயப்படுத்தணும், நீங்கள் பேச்ச கேளுங்க, யாரையாவது காயப்படுத்துகிற மாதிரி இருக்குதான்னு பாருங்க. அதுக்கு போய் கோவப்படுறது அர்த்தப்பட்டது. இந்த தம்பி மேலேயும் தப்பு இல்லை, பவன் இதுக்கெல்லாம் கோவப்பட வேண்டியது இல்லை. வேற ஏதாவது இருக்கா? அதை ஏற்றினா தான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கும் தங்கச்சி. இதுக்கு எப்படின்னா மாடல், இதெல்லாம் ஒரு மாடல். சொத்து வரி ஏற்றினது, மின்கட்டண உயர்வு, அத்தியாவசிய பொருள் விலை ஏற்றம், பால் விலை ஏற்றம், அரிசி பருப்பு விலை ஏற்றம்லாம் மக்கள் வாழவே முடியாத சூழலுக்கு தள்ளிவிட்டு இருக்கு. வெறும் மின்கட்டண உயர்வுன்னு பார்க்க முடியாது தங்கச்சி. அது சார்ந்த சிறு குறு தொழில்கள், உற்பத்தி செய்கிற பொருள்கள் மின் கட்டணத்தை அதிகம் கட்டும்போது அந்த ஒரு கடை மளிகை கடை வச்சுருக்காருன்னா அந்த கடைக்கு வாடகை சொத்து வரி கூடிடுச்சு, அந்த கடைக்கு பயன்படுத்துகிற மின்ஸ் கட்டணம் அது கூடிடுச்சு. அப்படிங்கும்போது அது அரிசி பருப்பு தக்காளி விலையில் அது ஏறிடுது. ஒன்றை சார்ந்து இருக்கிற அமைப்பு இது. அதனால அதை பற்றி அவங்களுக்கு கவலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மின் கட்டண உயர்வுக்கு அதுக்கு ஏதாவது அப்படி இருந்தும் எங்கே மின்சாரம் தடை இல்லாமல் வருதா? உங்களால் நம்ப முடியுதா? எங்கள் அம்மா அரணையூரில் எவ்வளோ பயன்படுத்தியிருப்பாங்க மின்சாரம்னு நினைக்கிறீங்க? 1 லட்ச ரூபா பில்லு வந்ததுன்னா உங்களால் நம்ப முடியுதா தங்கச்சி? கேட்டால் அது எல்லா வீடுகள்லையும் விலை. சிற்றூர்களில் இப்போ நம்மளால் தங்கச்சி கேட்குறாங்க, நான் பதில் சொல்கிறேன். சிற்றூர்களில் இருக்கிற மக்களுக்கு யார் குரல், யார் பேசுகிறது? 5000 10,000ன்னு சின்ன சின்ன வீடுகள் 2-3 விளக்கு, சின்ன சிம்மிடி விளக்கு வச்சு இந்த முட்டைப்பல் போட்டு எரிக்கிற விலை கண்ணாபின்னான்னு கட்டணும். தகுதி இல்லாமல் இருந்திருக்கும் தங்கச்சி. இப்போ நான் வாக்கு கேட்கும்போது தகுதி வாய்ந்த மகளிருக்கு நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தா நீங்கள் தகுதி பார்த்து ஓட்டு போட்டிருப்பீங்க. இவர் வந்தால் நல்லா இருக்கும்னு. மொத்தமாக 1000ன்னொன்னே அப்படி ஏமாத்துறதுன்னு ஆயிடுச்சுன்னா எதையாவது சொல்லி ஏமாற்ற வேண்டியதானே. இப்போ சொல்கிறதானே, ஒவ்வொரு அதிபர்களும் சொல்கிறதா, தமிழர்களும் சிங்களர்களும் சேர்ந்து முன்னேற்ற பாதை கொண்டு போகும். இடதுசாரி தத்துவம் என்ன? இந்தியாவில் இடதுசாரி தத்துவம் இங்கே எந்த அளவுக்கு இருக்குது சொல்லுங்கள். யார் எந்த மக்களுக்கு இடதுசாரி தத்துவம் தேசிய இனங்களின் உரிமைக்கு நிற்குதா? அண்ணன் உங்ககிட்ட தான் கேட்குறேன்.
நிற்கலை. உழைக்கும் மக்கள் இடதுசாரி தத்துவத்தை ஏற்ற ஆளுகிற கேரளா உலக பாட்டாளிகளை ஒன்று கூடுங்கன்னு சொல்லுதா இல்லையா தொழிலாளர் தினத்தில்? உள்ளூர் பாட்டாளி வாழ பக்கத்தில் இருக்க தமிழ் பாட்டாளி சாகட்டும்னு எனக்கு தண்ணி தர மறுக்குதா இல்லையா? இங்கே எங்கே பொது உடைமை இருக்குது, எங்கே உலக தொழிலாளியின் ஒற்றுமை இருக்குது? இவ்வளோ பெரிய நாட்டில் இருக்கிற இடதுசாரியே தேசிய உரிமைக்கு நிற்கலை. வெற்றி பெற்றிருக்காரு. 10 நாள் போட்டு இல்லை 15 நாள் போட்டு ஒரு மாதம் 6 மாதம் கூட பொறுத்துருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அந்த இடதுசாரி கோட்பாடு, அந்த அதிகாரம் அந்த நிலத்தில் இருக்கிற எல்லாருக்குமா சிங்களர்களுக்கு மட்டுமாங்கிறத கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும். அவ்வளோதான். சிங்கள நாட்டில் எந்த அதிபர் வந்தாலும் பௌத்த பிக்குகள், புத்த பிக்குகள், இந்தியாவில் பாரதிய ஜனதா எந்த பிரதமர் வந்தாலும் அவர்கள் முடிவெடுக்க முடியாத ஆர்எஸ்எஸ் தான் அது, அதனுடைய கோட்பாடு தான் நீங்கள் செயல்படுத்த முடியும். அதை செயல்படுத்துகிற ஒருவரை தான் பிரதிநிதியாக கொண்டாந்து நிறுத்துவாங்க. அது மாதிரி புத்த பிக்குகள் அவருடைய கோட்பாட்டை மீறி நீங்கள் வெல்லவே முடியாது, நீங்கள் கால் எடுத்து வைக்கவே முடியாது. அது யார் வந்தா என்ன பண்ணுறாரு? தமிழர்களுக்கான உரிமையை நான் கொடுப்பேன், தமிழர் பிரதேசங்களில் அங்கே இருக்கிற சிங்கள குடியேற்றங்களை தடுப்பேன், அங்கே இராணுவ மயப்படுத்தப்பட்டிருக்கிறது திரும்ப பெறுவேன், அப்படி ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. அப்புறம் நன்றி.